ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு மூவி மீட்டர்ல நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ காந்தி கண்ணாடி. ஒரு சேயிங் இருக்குங்க, காந்தி கண்ணாடி, காந்தி மகான் கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா அதன் வழியா அன்பையும் அகிம்சையும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த மூவி செப்டம்பர் 5th 2025ல ரிலீஸ் ஆச்சு. ஷெரீப் கவுஸுங்கிறவர் டைரக்ட் பண்ணாரு. ஃபுல்லா சென்டிமெண்டல் ஃபேமிலி டிராமா ஸ்டோரியா இந்த மூவி போகுதுங்க. நம்ம கேபிஒய் பாலா வந்து ஒரு யூஷுவல் காமெடி ஆக்டிங்ல இருந்து கொஞ்சம் நவுந்து வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் ரோல் எடுத்து இந்த மூவில பண்ணியிருக்கிறாருங்க. நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பாலாஜி வெங்கடேஷன் சார், அதாவது ஒரு ஏஜ்டு ஆக்டர் இந்த மூவில வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரோட பெஸ்ட் தான் இந்த மூவில கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். இதே அவரோட பாஸ்ட் மூவி வந்து டிஎன்ஏன்னு ஒரு மூவி இருந்ததுங்க. நம்ம அதர்வா நடிச்ச மூவி, அதுலயும் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான ஆழமான ஒரு ரிசல்ட் அந்த மூவில கொடுத்துருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் வந்து காந்தி மகான்றவர் பத்தி தான். மூவி பேசிங் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு முதுமையான காதல் ஜோடிக்கும் ஒரு இளமையான காதல் ஜோடிக்கும் நடக்கிற ஒரு வாழ்வியல் பத்தி தாங்க இந்த கதை நவுந்து போகுது. ஒரு முதுமையான காதல் ஜோடியா இருந்தாலும் அவங்களோட ஆஹ் வாழ்க்கை வாழ்ந்து வந்து அந்த முதுமையான காதல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதும், இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளமை காதல் ஜோடிகள் எப்படி அவங்களோட காதல் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத ஒரு வேறுபாடு பண்ணி இந்த மூவில காட்டியிருக்கிறாங்க. இந்த முதுமையான காதல் ஜோடி அவங்க என்ன உணர்றாங்களோ, அந்த காதல்ல என்ன ஃபீல் பண்றாங்களோ, உண்மையான அர்த்தம் என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க, சின்ன சின்ன செயல்னாலையும் ஒரு டெய்லியும் ஒரு சொல்லிக்கிற ஒரு விஷயத்தினாலையும் அவங்க காதல் எப்படி மென்மேலும் வளருது அப்படிங்கறத இந்த மூவில ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் நம்ம டைரக்டர் காட்டியிருக்கிறாரு. இதற்கு வந்து பிஜிஎம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணவரு விவேக் மெர்வின். ரொம்ப அர்த்தமுள்ள சீன்ஸ்க்கெல்லாம் இவரோட மியூசிக் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்க எல்லா ஃபீலிங்ஸையும் சீன்ஸையும் ரொம்பவே எடுத்து காட்டுதுங்க. ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்த படங்க. எல்லாருமே வந்து ஒரு நியூ ஃபேஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மூவிக்கு. இந்த ஸ்டோரி போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டல் ட்ராமாவா இருக்கு, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கிரைம் மூவி பார்க்கணும், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு ஏத்தது இல்லைங்க. இதே இந்த மூவி பார்க்க போகணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு நமக்கு ஒரு பாஸ்ட், நமக்கு ஒரு லவ் லைஃப் இப்படி இருந்திருக்கலாம், இல்லை இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த ஸ்டோரியை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்டல் ட்ராமா மூவி இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி லைனோட ஒரு கவுண்டர் காமெடி மீம்ஸோட விறுவிறுப்பாக நவுந்து போகுதுங்க. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் கொஞ்சம் டிராகிங்காகவும் போகுது. ப்ளஸ் எல்லா ஆக்டர்ஸும் எல்லா க்ரூஸும் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்டர் ஆகட்டும், சாரி ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அந்த முதுமையான காதல் தம்பதியினர் பாலாஜி வெங்கடேஷர் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேருமே அவங்களோட ஆக்டிங்ல வந்து 100க்கு 500 டைம்ஸ் வந்து பெட்டரா நடிச்சிருக்கிறாங்க. டேரக்டர் சாரும் ரொம்ப நல்லா ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா எதுலேயுமே ஒரு ஸ்டோரி கம்ப்ளீஷன் இருக்காதுங்க. ஒரு பர்பஸ் அது அப்படிங்கிறது சால்வ் ஆகாது. எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் சேர்ந்துரும் வந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அது யூஸ்வலாக அந்த டேரக்டர் டச் வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்ராஜடி வச்சுருவாரு. அந்த ட்ராஜடியோட இன்னும் ஒரு ரொம்ப மனசு வெயிட் ஆகுற மாதிரி இன்னொரு ஒரு ட்ராஜடியும் வச்சுருவாரு. அதனால நம்ம பாப்கார்ன் தீர்றதுக்குள்ள கையில் இருக்க டிஷ்யூ எல்லாம் கண்ணை தொடச்சே வீணாக போயிருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக கண்ணை துடைக்காம வர மாட்டீங்க. இந்த படத்துக்கு என்ன வெர்டிக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 2.5 கொடுக்கலாங்க. எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப 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 சென்டிமெண்டலாக இருக்கிறனால வீட்லேயும் சென்டிமெண்டல், கேட்குற கதையும் சென்டிமெண்டல், பார்க்குற படமும் சென்டிமெண்டலாக இருந்தால் எப்படிங்க? அதனால 5க்கு 2.5ன்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்க, அடுத்த மூவி பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட வர வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லாவண்யா மூவி மீட்டர். பாய்.